வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மாநில சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்த உருவாக்கப்பட்டுள்ள இணையதளம் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நோயாளி போல நடித்து போலி டாக்டரை மடக்கினார் தாசில்தார் ரமேஷ். 3 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றியது அம்பலம். தனியார் மருத்துவமனையின் சிகிச்சையால் ஒரு காலை துண்டிக்க வேண்டிய பரிதாபம். செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல். இனி விரிவான செய்திகள். புதுவை மாநில சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் இணையதளத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுப்பொலிவுடன் உருவாக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையின் புதிய இணையதள தொடக்க விழா புதுச்சேரி வணிக வரித்துறை கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி சுற்றுலாத்துறையின் புதிய இணையதளத்தினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குநர் கே சிங் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் முதலமைச்சர் கூறுகையில், புதுச்சேரிக்கு வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு எளிய வகையில் உதவும் வகையிலும் சுற்றுலாத்துறை இந்த இணையதளத்தை வடிவமைத்துள்ளது என்றும், புதுச்சேரியின் வரலாறு மற்றும் பாரம்பரியம், பார்க்க வேண்டிய இடங்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள், கிடைக்கும் சலுகைகள் போன்றவற்றை பயணிகள் இந்த இணையதளத்தின் மூலம் பெற்று பயனடையலாம் என்றார். இவ்வாறு பயணிகள் பெற்றுக்கொள்ளும் தகவல்கள் மூலம் தங்கள் பயண திட்டத்தையும் பயண நாட்களையும் முன்கூட்டியே திட்டமிட ஏதுவாக இந்த இணையதளம் உதவும் என்றும் கூறினார். மேலும் புதுச்சேரிக்கு வருகை தரும் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த இணையதள சேவை பயன்படும் என்று நம்புகிறேன் என்ற அவர், பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த இணையதளத்தினை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். புதுவை அரியாங்குப்பத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த போலி டாக்டர் கைது செய்யப்பட்டார். புதுவை அரியாங்குப்பம் காக்கியான்தோப்பு மெயின் ரோட்டில் தனியார் கிளினிக் உள்ளது. அதனை முதலியார்பேட்டை காராமணி குப்பத்தை சேர்ந்த ராஜசேகர் என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். கிளினிக் வெளியே அவர் வைத்துள்ள பெயர் பலகையில் ராஜசேகர் MBBS MD என விளம்பரப்படுத்தியுள்ளார். இதனை பார்த்து பொதுமக்கள் தினமும் அவரிடம் சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம். இவரிடம் சிகிச்சைக்கு வந்த ஒரு சிலர் அவர் மீது சந்தேகமடைந்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் போலீசார் இதுகுறித்து வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தாசில்தார் ரமேஷ் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் போலீசார் ராஜசேகரை பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரித்தனர். அதில் ராஜசேகர் லேப் டெக்னீஷியன் மற்றும் B.Pharm வரை படித்துள்ளதும், மருத்துவர் படிப்பான MBBS மற்றும் MD படிக்கவில்லை என்பதை ஆதாரத்துடன் கண்டுபிடித்தனர். நேற்று அவர் சிகிச்சை அளித்த போது தாசில்தார் ரமேஷ், சப் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். அப்போது அவர் போலி டாக்டர் என்பதை உறுதி செய்த போலீசார் அவரை நள்ளிரவில் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இன்று காலை 10 மணிக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் ராஜசேகரிடம் விசாரணை நடத்தி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க முடிவு செய்துள்ளனர். காக்கையான் தோப்பில் கடந்த 3 ஆண்டுகளாக பொதுமக்களை ஏமாற்றிய போலி டாக்டரை போலீசார் நள்ளிரவில் கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு காக்காயந்தோப்பு அரியாங்குப்பத்தில் தப்பான ஒரு நபர் தன்னை டாக்டர்னு சொல்லிட்டு மருத்துவம் பார்க்கறதா தெரிய வந்தது. நாங்கள் அதன் அடிப்படையில் நான் 186 வீராம்பட்டினம் மெயின் ரோட்ல அந்த கிளினிக் உள்ள அந்த நபர் குறிப்பிட்ட நபர், அதாவது ராஜசேகரன் அவரோட பேரு, அவர் தன்னோட டாக்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டு மருத்துவம் பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக அவர் படித்தது B.Pharm + DMLT தான் படிச்சிருக்கிறாரு. ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் அவர் செஞ்சுட்டு இருந்தார். குறிப்பாக டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் 4 நாட்களாக வாட்ச் பண்ணி எங்களுடைய காவல்துறை அதிகாரி மற்றும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் வச்சுட்டு நோயாளி மாதிரி உள்ளே போய் பார்த்ததில் அவர் எங்களுக்கும் டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மருந்து கடையில் வாங்கிக்கிங்கன்னு எங்களுக்கு பரிந்துரை பண்ணார். ஸோ போகஸ் டாக்டர்னு தெரிஞ்சதும் உடனடியாக நாங்கள் காவல்துறை அணுகி அவங்களோட ஒத்துழைப்போட நாங்கள் அந்த கிளினிக்கை ரெய்ட் பண்ணி அவர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவரோட பேர் ராஜசேகரன் பேர். முதலியார்பேட்டை தோட்டக்காலில் வசிக்கிறதா முதல் தகவல் அறிக்கை வருது. தனியார் மருத்துவமனையை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறி வாலிபர் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த ஆண்டிப்பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த தண்டபாணி மகன் தயாநிதி ஐடிஐ முடித்துவிட்டு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். கடந்த 2010ஆம் ஆண்டு கால்வலிக்கு சிகிச்சை பெறுவதற்காக கிரமம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. ஆனால் இதில் அவர் குணமாகவில்லை. தொடர்ந்து காலில் வலி இருந்து வந்தது. மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று கேட்டபோது மீண்டும் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இதன் பின்னர் தயாநிதிக்கு கால்வலி மேலும் அதிகரித்தது. அறுவை சிகிச்சையின் காயம் முழுமையாக குணமாகவில்லை. அதிர்ச்சி அடைந்த அவர் சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்துள்ளார். அங்கு தனக்கு தேவையில்லாமல் அறுவை சிகிச்சை நடந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து நியாயம் கேட்க தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றார். இந்த பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை என்ற பெயரில் 6 மாதமாக அவரை இழுத்தடித்ததாக தெரிகிறது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட காலை அகற்றினால் மட்டுமே பிழைக்க முடியும் என மற்றொரு மருத்துவமனையில் தெரிவித்தனர். இது குறித்து தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் முறையிட்டார். ஆனால் அவர்கள் சரியான பதில் அளிக்கவில்லை. இதனால் மனமுடைந்த அவர் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி நேற்று தற்கொலை மிரட்டல் விடுத்தார். தகவல் அறிந்த கிருமம்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் லெனின் பாரதி தலைமையிலான போலீசார் தற்கொலை மிரட்டல் விடுத்த வாலிபரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தானாகவே கீழே இறங்கி வந்தார். தயாநிதி மீது தற்கொலைக்கு முயன்றதாக போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். வாலிபரின் புகார் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் மகாராஜனை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். செல்போன் டவர் மீது ஏறி வாலிபர் தற்கொலை விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பேசிட்டு அந்த ஒரு நடவடிக்கைகள் 2 நாள் கழிச்சு கொண்டு போனோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால கால் எனக்கு எடுக்க நிலைமை ஆயிடுச்சுனால முதலமைச்சரை பார்த்தேன், இது ராஜவேல் சாரை பார்த்தேன். எந்த சாரை பார்த்து எனக்கு ஒன்றும் முடியல. எல்லா கோரிக்கையும் சொன்னேன். முதலமைச்சர் ஏன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், தேவையில்லாமல் அந்த ஆஸ்பத்திரிக்கு அவனை யார் போக சொன்ன முதலமைச்சர் சொன்னாங்க. அதான் வந்து மேலே ஏறி எனக்கு தற்கொலை பண்ணாலும் முடிவு பண்ண சார் சொன்னதுனால தான் நான் எல்லாத்தையும் பண்ணி காலை சரி பண்ணி தரேன்னு சொன்னதுனால தான் வந்தேன். இல்லை நான் சாப்பிடுறது தான் முடிவு எடுத்துட்டேன். இந்த சார் எஸ்ஐ சார் ஒரு ஆள் தான் எல்லாரும் முன்னாடியே உங்களுக்கு சொன்னார், கண்டிப்பாக சரி பண்ணி சொன்னார். அதனால தான் நான் கிளம்பி வந்தேன். இல்லை நான் வந்திருக்க மாட்டேன், தற்கொலைக்கு தான் முயன்றிருப்பேன். சார் சொன்ன ஒரே மரியாதை காரணக்காக தான் நான் வந்தேன். கண்டிப்பாக சார் என்ன முடிவு எடுக்கணும்னா முடிவை வேறு மாதிரி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். செத்துக்குன்னு எழுதி வச்சு எங்கள் ஊர் பக்கத்துலேயே செத்துருவேன். அவ்வளோதான் என் முடிவு. தயாநிதி பண்ருட்டி பக்கத்து அண்ணாகிராமம், ஆனால் ஆண்டிப்பாளையம் கிராமம். நடிகர் சூர்யா பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை அரசு மருத்துவமனையில் ரசிகர்கள் ரத்த தானம் வழங்கினர். கல்வி நாயகன் சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக நடிகர் சூர்யா பிறந்த நாளை முன்னிட்டு நோனாங்குப்பம் உதவும் கரங்கள் இல்லத்தில் சூரிய பிரதிவ்ராஜ் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புருஷோத்தமன் எம்எல்ஏ, மூர்த்தி தொழிலதிபர், நடராஜ் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதுவை அரசு பொது மருத்துவமனையில் 30 நபர்கள் ரத்த தானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் மன்ற நிர்வாகி சிரஞ்சீவி, சிவா, பவுல் கமல், ராமு, தென்பாண்டி, கதிர், சரத் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் இஸ்லாமியர்கள் பங்கு பெற்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு ஆண்டுதோறும் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக நடத்தப்படும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை கோவிந்தசாலை பள்ளிவாசல் எதிரிலுள்ள வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பு செய்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள வக்பு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் இஸ்லாமிய நண்பர்களும் மற்றும் கோவிந்தசாலை மஸ்ஜிஜே நூர் பள்ளிவாசல், உருளையன்பேட்டை மஸ்ஜிஜே முகமதியா பள்ளிவாசல், சின்ன சுப்ராய பிள்ளை வீதி முகமது பூரா பள்ளிவாசல், நெல்லித்தோப்பு மஸ்ஜிஜே சுல்தானியா ஈக்தா பள்ளிவாசல் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இந்திய தவ்ஹத் ஜமாத், தமிழ்நாடு ஜவ்ஹத் ஜமாத் அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். வினாடி வினா போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசு.
எண்ணிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை உருளையன்பேட்டை அந்தோணியார் ஆலய கொடியேற்று விழாவில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உருளையன்பேட்டை மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள புனித புதுமை அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா செவ்வாய்க்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனை ஒட்டி மாலையில் புதுவை மறை மாவட்ட பொருளாளர் ஜோசப் அருமைச்செல்வம், ஆவண காப்பாளர் மெல்கிசெதேக், நெல்லித்தோப்பு பங்குத்தந்தை குழந்தைசாமி ஆகியோர் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டு ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றி வைக்கப்பட்டது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழா நாட்களில் தினமும் திருப்பலி மற்றும் மறையுரை நடைபெறுகிறது. வருகிற 29ஆம் தேதி பெருவிழாவினை முன்னிட்டு புதுவை மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் செய்து வருகின்றனர். முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு உப்பளம் தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் கல்வி உதவித்தொகை வழங்கினார். உப்பளம் தொகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மேற்படிப்பிற்காக இதற்கு முன்பு 75,000, 45,000 என அதனைத் தொடர்ந்து வருடா வருடம் வழங்குவது போல் இவ்வாண்டு கல்வி உதவித்தொகை என மொத்தம் 1,16,300 ரூபாயை முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு தன் சொந்த செலவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் சரவணன், பாபு, மதன், சர்க்குணம், பன்னீர், புண்ணியகோடி, குட்டியாண்டி, சங்கர், புதியவன், பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டெங்கு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மணிமேகலை பள்ளியில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கொசப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மணிமேகலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. சுகாதார ஆய்வாளர் ஜீவானந்தம் வரவேற்புரை ஆற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் கௌரி ரவி நாராயணன் தலைமை தாங்கினார். தொழில்நுட்ப உதவியாளர் பக்தவச்சலம், செந்தில்வேலன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக மலேரியா உதவி இயக்குனர் டாக்டர் காளிமுத்து கலந்து கொண்டு பரிசு வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார், ஜெயக்குமார், நிஷா, கோமதி ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்து எஸ்டிபிஐயை கண்டித்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எஸ்டிபிஐ கட்சி சார்பாக புதுச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் இஸ்ரேலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பாலஸ்தீன அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை வன்மையாக கண்டிப்பதுடன் இத்தாக்குதலை கண்டிக்க தவறிய ஐநா சபையையும் துணை போகும் அமெரிக்காவையும் வன்மையாக கண்டித்தும் நடைபெற்ற போராட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அப்துல்லஹா தலைமையில் நடைபெற்றது. இதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் கடலூர் மாவட்ட தலைவர் அப்துல்லா மற்றும் புதுவை முஸ்லிம் லீக் மாநில தலைவர் அப்துல்லா காதர் தேவ்பந்தி கண்டன உரையாற்றினர். இப்போராட்டத்தில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். இதேபோல் புதுச்சேரி நகராட்சி சுகாதார நற்பணி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஐயப்பன் தலைமை தாங்க மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி போராட்டத்தை வாழ்த்தி பேசினார். நகராட்சி
பொள்ளாச்சி பணிமனை ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் உதயகுமார், பாரதி பூங்கா தோட்டக்கலை ஊழியர் சங்க செயலாளர் பத்ரீஸ் தலமாஷ், பியூன் மற்றும் வாட்ச்மேன் சங்க தலைவர் விநாயகவேல், இருசப்பன் மற்றும் சங்க பொறுப்பாளர்களும் தொழிலாளர்களும் கலந்து கொண்டு போராட்டத்தை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினார்கள். அரசு பணிகளை டெண்டர் எடுக்க லஞ்சம் கொடுத்த 5 கான்ட்ராக்டர்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுவை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. புதுவை ஏனாமில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளராகவும் நிர்வாக பொறுப்பாளராகவும் பணியாற்றியவர் செல்வராஜ் சாலை, சைடு வாய்க்கால், வடிகால் வாய்க்கால் ஆகிய பணிக்கு டெண்டர் வெளியிட்டார். ஏனாமை சேர்ந்த கான்ட்ராக்டர்களான சத்ய நாராயணன் ராஜி, பாஸ்கர ராஜி, சத்யசாய், ரவிக்குமார், சத்ய நாராயணன் உள்ளிட்ட 5 பேரும் ஒப்பந்த அடிப்படையில் பணியை மேற்கொண்டனர். இந்த 5 பேருக்கும் டெண்டர் விடுவதற்காக செயற்பொறியாளர் செல்வராஜ் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கியதாக புதுவை விஜிலன்ஸ் போலீசாருக்கு புகார் வந்தது. அதன்படி கடந்த 2001ஆம் ஆண்டு செல்வராஜ் மற்றும் 5 கான்ட்ராக்டர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். இதில் 2002ஆம் ஆண்டு செல்வராஜ் மனைவி பெயரில் லஞ்சமாக காசோலைகள் பெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை ஆதாரமாக கொண்டு போலீசார் 2006ஆம் ஆண்டு புதுவை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு செல்வராஜ் இறந்தார். வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து வந்தது. நேற்று தலைமை நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கில் தொடர்புடைய கான்ட்ராக்டர்கள் சத்ய நாராயணன் ராஜி, பாஸ்கர ராஜி உள்ளிட்ட 5 பேருக்கும் தலா 5 ஆண்டு சிறை தண்டனையும் தலா ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். இதையடுத்து 5 பேருக்கும் காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து 5 பேரும் காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். செய்திகள் தொடர்கின்றன. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கும் சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
முதன்மை செய்திகள். புதுவை மாநில சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்த உருவாக்கப்பட்டுள்ள இணையதளம் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அரியாங்குப்பத்தில் நோயாளி போல நடித்து போலி டாக்டரை மடக்கினார் தாசில்தார் ரமேஷ். 3 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றியது அம்பலம். தனியார் மருத்துவமனையின் சிகிச்சையால் ஒரு காலை துண்டிக்க வேண்டிய பரிதாபம். செல்போன் கோபுரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.